அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இது ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இங்கே சாலமோன் ஞானி படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு கடந்து செல்கிறோம். இன்னும் கொஞ்சம் பக்தி இருந்தால் காலையில் ஒரு அதிகாரம் வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு நாம் வேலைகளுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆனால் இந்த 3 வசனங்களும் இன்னும் ஆழமாக யோசனைகளை ஆண்டவருக்கு பிரியமுள்ள யோசனைகளாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வழிகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வழிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள செய்கைகளாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய யோசனைகள் மனுஷனுடையது. அவன் தனக்கு செம்மையாய் தோன்றுகிறவைகளையெல்லாம் யோசித்து அவைகளின்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். வசனம் 9ஆம் வசனத்திலையும் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும். அவனுடைய இருதயம் அவனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகளை யோசித்து அதை செய்யணும்னு சொல்லி அது நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமாக இருக்குது, என் பார்வைக்கு அதெல்லாம் சுத்தமாக தாங்க இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வழிகளையும் செய்கைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனிதனாக, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய எஜமானுக்குத்தான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எஜமானுடைய சித்தத்தை, விருப்பத்தை அல்லது அவருடைய பிரியத்தை நிறைவேற்றுகிறவனாக வாழ வேண்டும் என்பதை இங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு உதாரணம் வேற ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கும் பொழுது இளைப்படைந்தவராக, பசி உடையவராக அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிற பொழுது அவருடைய நினைவுகள் எல்லாம், யோசனைகள் எல்லாம் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கமாக இருந்தபடினால சரீரத்தில் பசி, சரீரத்தில் இளைப்பு, இவைகளின் மத்தியில் சீஷர்கள் எல்லாரும் போய் அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவரை போஜனம் பண்ண சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கு. அவருடைய நினைவுகள் எல்லாம் காணாமற் போன ஆடுகளை தேடி வந்திருக்கிறபடியினாலே, ஆத்துமாக்களை குறித்த அத்தனை கரிசனை இருந்தபடியினாலே, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்னோடியாக வைக்கும்படியாக என்னுடைய சரீரத்தில் இளைப்புகள் இருந்தாலும், நான் இளைப்படைந்திருந்தாலும், நான் பசியோடு கூட இருந்தாலும், என் சரீரத்தில் அநேக தேவைகளோடு கூட இருந்தாலும், என்னுடைய பிரதான யோசனை என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது. அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் ஐயா, அவருடைய பிரியத்தை நான் நிறைவேற்றணும். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது இருக்க வேண்டும் என்பதை என் இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபமே இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தமது அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படிக்காக அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதற்கு முன்பாக அந்த காணாமற் போன ஆட்டை குறித்த ஓமையை சொல்லி கொடுத்து விட்டு அங்கே சொல்லுகிறார், 99 ஆடுகளை ஒருவன் விட்டுவிட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை அவன் தேடி திரியானோ என்று சொல்லி அதை கண்டுபிடித்தால் அவன் அத்தனையாய் சந்தோஷம் அடைவான் அல்லவா என்று சொல்லிவிட்டு, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. வழிகளெல்லாம் முள்ளுகளும் கல்லுகளும் இருந்தாலும் காணாமற் போன ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்து, ஒரு சிறியனை கண்டுபிடித்து அவனுடைய ஆத்துமா அத்தனை விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால நீ அவனை தேடி அவனை கண்டுபிடிச்சா
ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார், பரலோகமே மகிழும் என்கிற ஒரு காரியத்தையும் அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக சொல்கிறார், மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எல்லா வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய யோசனைகளின் மூலமாக, தன்னுடைய வழிகளின் மூலமாக, தன்னுடைய கிரியைகளின் மூலமாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தா, நீங்கள் நிறைய ஆத்துமாக்களை சந்தித்தா என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களல்ல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். எத்தனையாய் பிதாவுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு இயேசு நமக்கு எத்தனை அழகான முன்னோடியான வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய யோசனைகளை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நாவின் பிரதியுத்தரம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடந்தீங்கன்னா, அவரோடு கூட கைகோர்த்து நடந்தீங்கன்னா, எந்த இடத்துல பேசணுமோ நாவின் பிரதியுத்தரம் அவரால் வரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளில் விசுவாசிகள் தங்கள் சொந்த தவறுகளையும் ஆவிக்குரிய வறுமையையும் அறியாத குருடராக இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வரும்பொழுது தேவ நமது இருதயத்தின் உண்மை நிலையை நமக்கு வெளிப்படுத்தி ஆவிகளை நிறுத்து காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும்படியாகவும் உண்மையிலேயே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறதற்கும் ஆண்டவர் கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு லூக்கா 16:15 சொல்லுகிறார், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறார். பவுலும் கூட இதை உறுதிப்படுத்தும் வண்ணமா, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நம்முடைய வழிகளை, என்னுடைய வழிகள் என் பார்வைக்கு சுத்தமாக இருக்குது ஆண்டவரே, என்னிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் சுத்தப்படுத்துகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எந்த செயலையும் சொந்த விருப்பத்தின்படி விசுவாசிகள் செய்ய துணியக்கூடாது, மாறாக எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி ஆராய வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 4:14-15 சொல்கிறார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்குத. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம்னு சொல்லுங்கள். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உங்கள் யோசனைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உங்கள் கிரியைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இவைகளின் மூலமாக என் பிதா மகிமைப்படுகிறாரா? அந்த ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் துணிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தான் எஜமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தல் 2:26 சொல்லப்படுகிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவர்களை ஆளுகிறவர்களாக நான் மாற்றிவிடுவேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது மாத்திரமல்ல, ஜாதிகளின் மேலே ஒரு மிகப்பெரிய ஆளுகையை இயேசு எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்கிறதை பார்க்கிறோம். இதற்காக பிரயாசப்படுவோம், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.